ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் buddies. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இங்க பார்த்தாவே தெரியும், நம்முடைய மெமரிஸ் பிரிங் பேக். Memories bring back. பழைய கால நினைவுகள், நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்நாக்ஸ் சின்ன குழந்தைல. ஸோ காய்ஸ், இதெல்லாம் வந்து நாங்க வந்து 90s கிட்ஸ் கிடையாது, 2K கிட்ஸ் தான். ஆனா வந்து 90s கிட்ஸோட இந்த எல்லா டிஷ்ஷும் எல்லா ஸ்நாக்ஸும் நாங்க சாப்பிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருக்கும். இதை வாங்குறதுக்கு வந்து சில இடங்கள்ல கிடைக்கல. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இவ்வளவுதான் வந்து வாங்க முடிஞ்சுது. ஸோ இது ஒரு வீடியோவா பண்ணலாம். ஸோ இந்த டேபிள்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியுது. எதை சூஸ் பண்ணி எதை சாப்பிட்றதுனே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எதை சாப்பிடலான்ட்டு. ஆனா நான் சைல்ட்ஹுட்ல வந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து இங்க இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து புளிஜாமா இது பேரு. இதெல்லாம் வந்து பேரே தெரியாம நான் அந்த டைம்ல எல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கேன். ஸ்கூல்ல எல்லாம் அவங்க பாடு கிளாஸ் நடத்திட்டே இருப்பாங்க, நம்ம பாடுன்னு ஒண்ணு. ஆனா இதுல ஒரு ஹைலைட் எப்படி தெரியுமா, இதை வந்து இவன் பிச்சுட்டு சாப்பிடுறா. நானா வந்து அப்படியே வாயில போட்டு ஒரு கடிப்போம் பாரு, வாயில அப்படியே தெரியும், அப்படியே சமோடஸ்டா இருக்கும். அப்படியே செம்மையா இருக்கு. சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும் புளிஜாம் டேஸ்ட். அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. அப்படியே புளிப்புலியா இருக்கு. ஒரு புளிப்பு ஐட்டம் சாப்பிட்டா எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். இது வந்து சாறு மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ டேஸ்ட் அதே மாதிரி தான். இப்பெல்லாம் இதெல்லாம் எங்க விக்கிறானுன்னே தெரியல. ஆனா எங்கேயோ போயிட்டு கடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் தவிர பரவாயில்ல, எந்த சேஞ்சுமே இல்ல. பக்கா டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டல இந்த புளிஜாம், இது வந்து 4 1 ரூபாய்க்கு 4 தருவாங்க. 1 ரூபாய்க்கு 4. 1 ரூபாய்க்கு 4. இப்ப இருக்க காலத்த பசங்க கிட்ட 4 நாளா என்னன்னு தெரியா கூட தெரியாது. 58 பைசாவே தெரியாது. 1 ரூபாய் தெரியாதுடா. 4 ஃபர்ஸ்ட்ல 50 பைசா கூட செல்லும். அது 50 பைசா 2 தருவாங்க. காசை வந்து கண்டுபிடிச்சு தேடி சேர்த்து வச்சு வாங்கி சாப்பிட்ட காலங்கள். புதுசா ஒண்ணு காமிக்க போறேன்னு இல்ல, பழசுதான். 19 கிட்ஸ் உங்களுக்கு தெரியும், மம்மி டாடின்னு சொல்லிட்டு இப்படி வச்சா மம்மி, இப்படி வச்சா டாடி. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து லைக் ஒரு மாதிரி சுப்பாரினா பாக்கு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது பாக்கு மாதிரி இருக்காது. இன்னும் அந்த கவர் குவாலிட்டி கூட அப்படியே சேஞ்ச் பண்ணல. பழைய காலத்து அப்படியே கொடுக்குறாங்க. இது யாரும் ரெடி பண்றாங்க தெரியல. எவ்வளவு ருபீஸ் இப்ப விக்கிறாங்க? 2 ரூபாய் நினைக்கிறேன் ஒண்ணு. அதேதான் அப்ப சாப்பிட்டது என்னெல்லாம் உள்ள இந்தி இருந்தா போட்டு இருந்தா, அந்த கல்கண்டு அந்த மாதிரி எல்லாம் அதேதான் போட்டு வச்சிருக்காங்க. ஃபைன், நல்லாதான் இருக்கும் போல. ஆஹா, இது போட்டாதான் பா பலே வருது. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்கணும். நீங்களும் வந்து இது எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க. இதெல்லாம் எப்படிதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு இருந்து பார்த்தா டேடியா, இந்த சைடு இருந்து பார்த்தா மம்மியா, எப்படா இதெல்லாம் இப்ப யோசிக்கல. இதுதான் சின்ன பிள்ளை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது பார்த்தா அப்படியே வந்து கிரியேட்டிவிட்டி. மம்மி அப்படியே போட்டா டேடில வச்சுட்டு என்ன மாதிரி டேடில வச்சுட்டு இருப்பாரு. தலையில படி இப்ப மம்மியா மாறிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, குண்டு ட்ரை பண்ணலாம். ஃபுட்பால், அதாவது சாக்லேட் ஃபுட்பால் இல்ல அப்படியே. ஆனா வந்து நிஜமா இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கோல்டன் மெமரிஸ். இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரெட் பால். இது பேர் என்ன? ஃபுட்பாலா? ஃபுட்பால். பேக்கிங் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட கெஞ்சி 1 ரூபாய் 50 பைசான்னு கெஞ்சி வாங்கி இதை சாப்பிடும் போது காசு வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருமே கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல வந்து நம்ம காசு கேட்டு ஒரு வர ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து 1 ரூபாய் கூட 2 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. இல்ல அம்மா அப்பா கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் சேமிச்சு கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கி சாப்பிடறதுலாம் அது ஒரு மெமரிஸ்ங்க. ஒரு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கி சாப்பிடும்போது கடிக்கும்போது வரும் பாருங்க, ஒரு சோகம் டேஸ்ட். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அடுத்து இது எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க. என்ன தெரியுமாடா? இது வந்து பேர் என்ன சொல்லுவாங்க? இது வந்து பப்பர மிட்டாய். உள்ள இருக்கிறது. சரி, இது எப்படி சுத்துவாங்க? சங்கு சக்கரமா? சங்கு சக்கரை இல்லடா இது. ஏதோ ஒரு ஆனா சுத்துவாங்க. கரெக்ட் தான். சுத்துவோம்ல, இந்த த்ரெட்ல வந்து சுத்துற இதுதான். த்ரெட்டை சுத்துவாங்க. என்னென்னமோ மேஜிக்லாம் பண்ணுவாங்க இந்த டைம்ல. இதோ பாருங்க, ஞாபகம் இல்ல. இதை வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் சுத்திட்டு கட்சி காலி பண்றோம். அது பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு பாத்தீங்களா? வாவ், ஸ்ப்ரிங் மாதிரி சூப்பரா சல்லுன்னு போயிட்டு வரோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பப்பர மிட்டாய் வாயில போட்டு கட்டி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு காய்ஸ். இப்படி பண்ண ரொம்ப நாள் ஆகுது இதெல்லாம். வாவ், இது ஒரு சவுண்டு, இதுல இருந்து ஒரு புகை. இத பாருங்க, ஒரு சவுண்ட் பயங்கரமா. ஆனா உன்ன வந்து மறக்கல, எதுவுமே மறக்கல.
சாப்பிட்டது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கு. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பா இதெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். பேர் தான் நமக்கு தெரியும். குச்சியில இருக்க புளி, அது நான் குச்சி புளின்னு சொல்லுவோம் சின்ன உள்ள வந்து இதோடைய அந்த ஸ்டோன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோனா இது பேர் என்ன? கொட்டை. அதெல்லாம் கல்லுடா. அது ஸ்டோன்னா கல்லு. இதுல வந்து அந்த புளியோட அந்த கொட்டெல்லாம் இருக்கும். ஆனா இதுல ஒரு தித்திப்பா இருக்கும். நம்ம இந்த ஜாம் சாப்பிட்டோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட், லைக் அதே மாதிரி தான் பேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா தரமா பண்ணிருப்பாங்க. பாருங்க இந்த பேக்கிங் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஐஸ்கிரீம் குச்சில அந்த ஒரு இது வச்சு பூ கட்டுற நூல் வச்சு கட்டி அழகா அப்படியே சும்மா போட்டு பண்ணி கொடுத்தாங்க. பிரசன்டேஷன் இப்பெல்லாம் பண்றாங்க கலர் கலரா. இந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது ஒண்ணு. இது பேர் சொல்லு. இது பேர் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். பேர் வந்து கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பேரு கரெக்டா சொல்றேன் பார்க்கலாம். இது பேர் வந்து சோம்புல பண்ணுவாங்க. சோம்புல பண்ணுவாங்களா? சோம்புல தானே பண்ணுவாங்க. சோம்பு உள்ள இருக்கும். அது மேல உள்ள இருடா இது பேர் செக் பண்ணிக்கிறேன். சோம்பு இருக்கும். நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குள்ள சோம்பு இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இது வந்து சாப்பாடு சாப்பிட பிரியாணி சாப்பிட சோம்பு இருக்கு. பேர் சொல்லு. பேர் வந்து என்ன பேரு? கைஸ் இதோட பேர் வந்து உங்களுக்கு தெரியும், பல்லி மிட்டாய். ஆமா பல்லி மிட்டாய் கைஸ். இது நான் சொல்ல நினைச்ச மறந்துட்டேன். பாஸ்கர் இதுக்கே பல்லி மிட்டாய் பேர் வந்து தெரியுமா? பல்லியோட ஆய் வந்து இப்படித்தான் இருக்கும். சாப்பிடும் போது இதெல்லாம் சொல்லாத. நிஜமாட பல்லியோட ஆய் இப்படித்தான் இருக்கும். நல்லா இது பல்லி மிட்டாய்னு சொல்லிட்டு பேரே வச்சுட்டாங்கடா. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா மல்டி கலர்ல வந்து உள்ள ஜேம்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா ஜேம்ஸ் வந்து ரவுண்டா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்கு. நல்லா மொரன்னு. அப்போ தண்ணி இப்போ வரையும் அதேதான். ரோஸ் சாக்லேட். இது வந்து சாப்பிட்டோம்னா நாக்கு அப்படியே ரோஸ் கலர்ல மாறும். அப்படியா? செம்ம தித்தி பாருங்க. இது சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டதுல தானே? ஞாபகம் இல்லடா. ஆனா எனக்கு மெமரி பவர் அதிகம். ஞாபகம் அதிகமா இருக்கு. கைஸ் இது சாப்பிட்டிருப்பீங்க. ரோஸ் கலர்ல மாறும். சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம். ரோஸ் கலர் மாறும். சரி ஓகே. வாங்கிட்டு வந்தது எதுக்கு? உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் நாங்க சாப்பிடுறதுக்கு தானே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? கைஸ் பிங்க் கலர்ல வரல. ஆனா ஃபர்ஸ்ட் வரும். போய் சொல்லி சாப்பிட வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வரும். சாப்பிட்டா பிங்க் கலர்ல கண்டிப்பா வந்துருக்கு. ஆனா இது இருக்கு. இது இன்னும் இருக்கு. நிறைய கடையில நான் பாத்துருக்கேன். இது பேரு ஆரஞ்சு மிட்டாய். இது தெரியுமா கைஸ்? சுதந்திர தினம், கொடியரசு தினத்துக்குலாம் வந்து இததான் கொடுப்பாங்க. ஒன்னே ஒண்ணு குத்து அனுப்புவாங்க. கொடி ஏத்துற வரைக்கும் நம்ம இதுக்காக நான் நின்று இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுக்காக வெயிட் பண்ணிருப்போம். எல்லாருக்கும் ஒண்ணு. இதுதான் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு இது மாதிரி குத்துந்தாங்க நீங்க சாப்பிட்டுமே ஓடிட்டே தான்டா இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்க. இது வந்து கிரேஸே மாறவே கிடையாது எங்கேயுமே. ட்ரெயின்ல கூட இதெல்லாம் வித்துட்டு போவாங்க. பாத்துட்டியா? இது வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்கலாம் வந்து சும்மா மென்னிக்கிட்டே கூட போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆரஞ்சு மிட்டாய்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சாக்லேட்டுக்காக தூக்கத்தை விட்டு எழுந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு வரும். ஸ்கூலுக்கு வந்து நாட்டுக்காகவும் இந்த கொடியேற்றதுக்காகவும் போல இந்த மிட்டாய்க்காக தான் போய் இதெல்லாம் பாக்குற டீச்சர்ஸ் என்ன கொடுமையும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து இது நீங்க பாத்திருப்பீங்க. இது எனக்கே புதுசா தான் இருந்தது. அப்புறம் இந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியாதுங்க. இது பேர் வந்து மோட்டு பத்துன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கடிச்சு நாங்கள போனா நாங்களோட போய் டப்ப 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 ஒரு பட்டாசு வெடிக்கும். ஒரு மாதிரி ஷேடு கலரே மாறும். அது ஆமா மாதிரி ஒரு இது. இந்த நாக்குல போட்டா டக் டிக் டக் டிம் டிம் டவுன் அப்படின்னு வெடிக்கும். பாக்கெட் வாயில போட்டு பார்த்து இது லைக் சக்கரை மாதிரி இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் கேக்குதா தெரியல மைக்ல. சவுண்ட் எல்லாம் கேக்குதுறோம். அப்படியே முடிக்கிட்டு இங்கே வெடிக்கும். வயிற்றுல இது மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்குங்க. ஹார்ட் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு பாத்தீங்களா? நம்ம தான் யாருக்கும் கொடுக்க முடியல. ஹார்ட் சாக்லேட்டாவது சாப்பிடுவோம். இந்த காலத்துல ஹார்ட்டோட மகிமையே போயிடுச்சு. ஆனா பாருங்க இன்னும் அழகா எவ்வளவு அழகா ரெட் கலர் பச்சை கலர்ல ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ஜெல்லில வந்து சக்கரை போட்டிருப்பாங்க. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஜெல்லில சக்கரை வந்து ஹார்ட் ஜெல்லி. அது வந்து ஸ்கொயர் ஜெல்லி. ஆமா சூப்பரா இருக்கும். வேற எதுவும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா டைம் வந்து எக்ரிடும். அதனால வந்து அவ்வளவு ஐட்டம் இறக்கி வச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இருக்கோம். கைஸ் இது வந்து நிஜமா எனக்கு என்னன்னு தெரியல. இதை சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன பேர் சொல்லு? பேரு தெரியல. அவனே வந்து மாட்டிப்பான். நம்ம அவனுக்கு கலாய்க்க தேவையில்ல. அவனா வந்து மாட்டிப்பான். சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஓபன் பண்ணாலும் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே பேர் சொல்லு. பேர் வந்து சாக்லேட்.
எப்பா இங்க இருக்குது எல்லாமே சாக்லேட் தான்ப்பா. அது பேரே சாக்லேட் தான். கைஸ் இது என்னன்னு தெரியல. நீங்க ஒரு பேர் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. இந்தா சிகரெட்னு சொல்லுவாங்க இது பேர் பேரு. சிகரெட் இல்லடா. சிகரெட் மாதிரி சொல்லுவாங்க. டேஸ்ட் பாரு. கைஸ் செம்ம டேஸ்ட். அப்படியே இங்க பாருங்க இதுதான் சூப்பரா இருக்கு டேஸ்ட் வேற லெவல்ல. சாப்பிட்டுருக்கேன் உண்மையாவே. பட் இது பேக்கேஜ் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி கலர் பண்ணிட்டாங்க. ஆமா 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 அது கரெக்ட். இதை நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா வந்து பேக்கிங் டிஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்க. பேக்கிங் வந்து சாக்லேட் மாதிரி கிஃப்ட் கவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இது ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷினா? ஆமா இந்த எடை கல்லு. இந்த எடை மிஷின்ல வந்து ஒரு கல்லுகளா வைப்பாங்க பாத்தியா? ஆமா. சோ அதே ஷேப்ல இருக்கும். இதை வந்து சீக்கிரத்துல வந்து கடிக்க முடியாது. லைக் இது மாதிரி கம்மர்கட்டா. கம்மர்கட்டு மாதிரியா? கம்மர்கட்டு கூட கடிக்கலாம். இது கடிக்க முடியாது சீக்கிரம். அப்படியா? அவ்வளவு பவர் இல்ல. அப்ப இது வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுனே போவோம். யாருக்கிட்ட பேசாம. கைஸ் இதை கடிக்கவே முடியாது. நீங்க ஒண்ணுமா அப்படிதான் இருக்குது. பல்லுதான் மாட்டிக்கும். இல்ல நம்ம வீட்டுக்கு போகும்போது கடிக்கவே முடியாது. கஷ்டம். பா பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைங்க. டீத் ப்ராப்ளம். கோல்கேட் ஸ்ட்ராங் டீத். நாங்களும் அதே கோல்கேட் தான் யூஸ் பண்றோம். A for apple, A for apple. இது வந்து லைக் இது மாதிரி இருக்கு கைஸ். இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு செடி. இந்த செடியில இருந்து ஒரு ஒரு ஃப்ளவர் ஒரு பழம் வர மாதிரி வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இது பேர் தெரியல. ஆனா இது வந்து நாங்க சின்ன வயசுல வந்து செடியில வளர சாக்லேட் அப்படிதான் சொல்லுவோம். கைஸ் இதுல வந்து உண்மையான இதுல இருக்கிற முக்காவாசி உண்மையான பேரு தெரியாது. நம்மளே வைக்கிற பேரு தான். புளிஜாம், பல்லி மிட்டாய். டிஃப்ரெண்டா இருக்கு பாக்கிறதுக்கு. ஸ்வீட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து தொங்குற மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா டேஸ்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. சாக்லேட் அப்படின்னா ஒரே டேஸ்ட்ல கிடையாது. ஒரு மாதிரி மிக்சடா இருக்கு. ஒரே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அதனாலதான் வந்து இது இன்னும் வந்து போல. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து எல்லாம் போன் தான். போன்ல தான் விளையாடுறாங்க. தெரிஞ்சு இன்னும் ஒரு அடுத்த ஒரு 2-3 ஜென்ரேஷன் கழிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா யாருமே ஞாபகம் இருக்காது. நம்ம போட்டு வீடியோ வச்சு பார்க்க வேண்டியதான் அந்த பசங்க. ஓ இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதுல யாரையும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. 2-3 ஜென்ரேஷன்ல இதெல்லாம் அஞ்சு போயிடும். வந்து நாங்க இதெல்லாம் தேடி வாங்குறதுக்கே வந்து டைம் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. பட் எப்படியும் ஃபைனலா கிடைச்சு. கைஸ் இது சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். ஒரு சாக்லேட் ஒரு இதுவும் வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவரா இருக்கு. வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணட்டுமா? லாஸ்ட் என்ன சொல்லு. இது வந்து கரெக்டா சொல்லணும். இது கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இலந்த பழம். இலந்த பழமோ? இவனும் இலந்த பழம். ஏன் இன்னும் இலந்த பழம்? இலந்த பழத்தை வந்து நல்லா நசுக்கி இதுல இருக்கிற எல்லாம் இலந்த பழம் கொட்டைதான். இது சாப்பிட்ட மட்டும் சின்ன வயசுல என்ன பயம் இருக்கோ அந்த பயம் இன்னுமே இருக்கு. இந்த பின்னு தான். இந்த ஸ்லாப்பர் பின்னை வந்து மாத்தவே இல்லை. சாப்பிடும் போது எங்க வாயில போயிட்டு நிறைய வாயில போய் குத்து இருக்கு. இந்த ஸ்லாப்பர் பின்லாம் எனக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கு. எப்படி ரியாக்ஷன் பண்றான்னு பாக்கலாம். ரியாக்ட் பண்றாரு. பிசு பிசுன்னு இருக்கு. என்னடா ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குப்பா. கைஸ் வேற லெவல். எல்லாமே அல்டிமேட். இது சாப்பிட்டாலும் பொட்டே முழுங்கிறாம சாப்பிடுங்க. ஆமா இது வந்து ஜெல்லி தான். சக்கரை ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மாதிரி இப்பவுமே இது ரொம்ப இடத்துல விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனா அந்த காலத்துல வந்து இப்பதான் வந்து ஒரு டிஷ்ல வந்து சுகர் கண்டென்ட் அதிகம். ஆனா உண்மைதான் சுகர் கண்டென்ட் அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சுகர் கண்டென்ட் ஹைல தான் இருக்கும். ஆனா எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. சாப்பிட்டுட்டே இருப்போம். சுகர் அது இதெல்லாம் இப்பதான் வந்து நிறைய டெக்னாலஜி. நான் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கேன் லைஃப்ல. இது ஒண்ணு ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இதெல்லாம் எனக்கு உயிர். வேற லெவல்ல இருக்குப்பா டேஸ்ட். அப்படியே வாயில போட்டு கடி. நான் முழுங்கிற வேண்டாம். கடி இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடணும். அப்படியே கடி செத்துரும் பாரு உள்ள. கச்சிட்டியா? எப்படி இருக்கு? மூஞ்சி பார்க்க முடியல. வைக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு லைட்டா பார்த்துட்டோம். இது ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். உங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாதது. பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு அந்த ஒரு கஷ்டம் கவலை
சந்தோஷமே தெரியாம சந்தோஷமா இருந்தேன். இதுதான் சந்தோஷம் தெரியாது சின்ன வயசுல. ஆனா அந்த காலத்துல சந்தோஷமா இருந்த நாட்களை வந்து இந்த இதுவெல்லாம் வந்து நினைவூட்டுது நம்மளுக்கு. அதான் அந்த ஏஜ்ல அனுபவிக்கணும்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். இதெல்லாம் வந்து இப்ப தேடினாலும் நம்ம வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்கப்பா புதுசா. உண்மை. இதெல்லாம் இப்ப போய் எங்கேயாவது ரோட்ல சாப்பிட்டு பாருங்களேன், என்னப்பா இந்த பையன் கிரிஞ்சா பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்தந்த டைம்ல அதை வந்து சாப்பிடணும். ஆனா இதெல்லாம் வந்து அந்த அந்த வயசுல வந்து ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு. ச்சே, இதெல்லாம் இந்த காலம் திரும்பி வந்துச்சுன்னா அந்த ஒரு ஹாலிவுட் படத்துல வந்து காலத்தை பின்னோக்கி பண்ணுவாங்க பாத்தியா மிஷின். ஆமா. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படியே அந்த காலத்தை பின்னோக்கி சின்ன பசங்களா போயிட்டாவே நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், நீங்களும் ரோட்ல எங்கேயாச்சும் இந்த மாதிரி 90s கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. எப்போ நம்ம சின்ன வயசுல எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட், அதே பேக்கேஜ், அதே ஸ்லாப்டர் பின் ஏடாபுரமா அடிச்சு அதே எந்த சேஞ்சுமே கிடையாது. எப்படி இருந்ததோ சின்ன வயசுல டேஸ்ட் அது அப்படியே இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் டாடா பாய், see you. வேற லெவல் டேஸ்ட்பா.